எத்தனை விளக்கு ஏத்தணும்? கார்த்திகை தீபம் ரகசியம். கவனமா கேளுங்க. இன்று மாலை 6 மணிக்கு ஒரு வேலை இருக்கு. இது உங்க வருஷத்தையே மாத்திரும். இன்னைக்கு என்ன நாள்னு எல்லாருக்கும் தெரியும். கார்த்திகை தீபம். நம்ம தமிழ் கடவுள் சிவனோட ஜோதி சொரூபத்தை பார்க்குற நாள். வீட்ல தீபம் ஏத்த எல்லாரும் ரெடி ஆகிட்டு இருப்பீங்க. ஆனா ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்கா? இன்னைக்கு பௌர்ணமி இல்லையே, நாளைக்கு தானே. அப்ப தீபம் ஏத்தலாமா? உண்மை என்னன்னா கார்த்திகை நட்சத்திரம் தான் முக்கியம். இன்னைக்கு மாலை 4:48 இருந்து நாளை 3:08 வரைக்கும் கிருத்திகை இருக்கு. அதனால இன்று மாலை 6 மணிக்கு மேல தாராளமா தீபம் ஏத்தலாம். இது முருகனுக்கும் ரொம்ப விசேஷம். முருகனை வளர்த்த கார்த்திகை பெண்களோட ஆசீர்வாதம் கிடைக்கும். அதுவும் இல்லாம நம்ம திருவண்ணாமலை மலை மேல 4500 கிலோ நெய் ஊத்தி மகா தீபம் ஏத்துவாங்க. அந்த நேரம் பார்த்து நீங்களும் ஏத்தனா சிவனோட அருள் நேரடியா கிடைக்கும். சரி, முக்கிய கேள்விக்கு வருவோம். எத்தனை விளக்கு ஏத்தணும்? குறைந்தபட்சம் 27 அகல்கள் ஏத்துங்க. அட, 27 நட்சத்திரங்களுக்காக. இதுல முக்கியம் என்னன்னா, நீங்க பூஜை அறை விளக்கு இன்னாம சமையலறை, மொட்டை மாடி, பால்கனி, ஏன் மாடி படிக்கட்டுல கூட ஏத்தணும். எல்லா இடத்துலயும் ஒளி வேணும். குறைந்தபட்சம் 27. இதுதான் இந்த வருஷம் டார்கெட். முதல்ல வாசலில் தீபம் ஏத்துங்க. அங்கிருந்து தான் வீட்டுக்குள்ள ஒளியை கொண்டு வரணும். இந்த ஜோதி நம்ம எல்லா கஷ்டத்தையும் நீக்கி வாழ்க்கைக்கு வெளிச்சத்தை கொடுக்கும். நீங்க உங்க வீட்டில் மொத்தம் எத்தனை தீபம் ஏத்த போறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த விசேஷ தகவலை உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.